ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் மட்டும் கொண்டு வாங்க, கையெழுத்து போட்டுறேன். எஸ் சார். என்ன மிஸ் நட்ராஜ், ரொம்ப முக்கியமான லெட்டர்ஸ் மட்டும் கொண்டு வாங்க, நீங்க பாட்டு மூட தூட்டு வந்துருங்க. இது எல்லாமே முக்கியமான லெட்டர்ஸ் தான் சார். என்ன இது? எஸ்டேட் சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ், மில் சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் நீ போய் $100 கேட்டேன். சரி சரி சரி, வர வீட்டே ஆபீஸ் ஆகிட்டீங்க. என்ன மிஸ்டர் பார்ட்னர்? எஸ் பார்ட்னர். நம்ம லோகநாதனுக்கு மொத்தமா எவ்வளவு சொத்து இருக்கும்? அது அவருக்கே தெரியாதுன்னா, இந்த மெட்ராஸ் ஸ்டேட்லயே ஓவரா இன்கம் டாக்ஸ் கட்டுறது அவர் தான். எஸ் சார். நமஸ்காரம் சார். சார் ஒரு விஷயம். ஒண்ணுமில்ல, நம்ம எஸ்டேட் கேஸ் விஷயமா உங்ககிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசணும். இல்ல சார், உங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன பல லட்சம் ரூபாய் விஷயம். ஒரு மனுஷன் பணம் எதுக்காக சம்பாதிக்கிறான்? லட்சணமா குழந்தை குட்டினோட உட்காந்து சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கே அந்த சான்ஸ் கிடையாது. பேசுங்க. இது நாளைக்கு கோர்ட்ல தாக்கலாக வேண்டிய மேட்டர். வேண்டாயா, தாக்கல் ஆக வேண்டாம். ஆல் ரைட், $1,00,000 லாஸ் வரட்டுமே. என்ன இப்போ காலேஜ் போக வேண்டிய பசங்க எனக்காக சாப்பிட உட்காந்துருக்காங்க சொல்றேன். மிஸ் நட்ராஜ், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் देम. எஸ் சார். என்னம்மா புக்ஸ் எடுத்து கிளம்பிட்டா? ஆமா, உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பா. அவ காலேஜ் போக வேண்டாமா? போணும். சாப்பிடலாமா? நீங்க இல்லாம நான் சாப்பிடுவேனாப்பா? கேட்டியா நீ யாருந்தா? சரி போட்டு விடு. வாமா சாப்பிடுவோம். ஆமா, உங்க அண்ணன் எங்க? வீணை. ஏய் கண்ணா, கண்ணா இதோ வந்துட்டேன்பா. என்னம்மா உங்க அண்ணன் சங்கீத்ல ஒரே பைத்தியமா இருக்கான்? ஏன்பா கண்ணா, என்ன எப்படி வீண சங்கீதம் எல்லாம் எப்படி? என்னப்பா அது, வீணைக்குன்னு ஒரு சங்கீதம் தனியாவா இருக்கு? எனக்கு என்னப்பா தெரியும், உன் சங்கீதம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். சங்கீதமாப்பா அது வர்ணத்துல ஆரம்பிச்சு இப்போ அன்னத்துல வந்து முடிஞ்சிருக்கு. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, அன்னம்னா சோறு இல்ல, அதான் சங்கீதத்துல ஆரம்பிச்சு இப்ப சாப்பாட்டுல வந்து முடிஞ்சிருக்குங்கிற தங்கச்சி அவ்வளவு அழகா எடுத்து சொல்றான். அவ்வளவுதான் சொல்றான். இப்பதான் எனக்கு கவனம் வருது, அன்னத்தை பார்த்து ரொம்ப நாளைக்கு இல்ல. என்னப்பா இது, முந்தா நாள் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா. அப்படியா? என்னமோம்மா, அன்னத்தை 2 நாள் பாக்கலன்னா வருஷ கணக்கா பாக்காத போல இருக்கு எனக்கு. ஆமாங்க, எனக்கு கூட அப்படித்தான். கண்மணி, சாயங்காலம் அன்னத்தை கூட்டிட்டு வா. ஆமாம்மா, நான் சொன்னதா சொல்லி கூட்டு வா. சரி பாருங்க, நான் சொன்னாலே வருவா, நான் சொன்னதாக சொல்லி அவளை கூட்டிட்டு வா. சரிம்மா, உங்க அம்மா சொன்னதாகவே சொல்லி கூட்டு வாயா. அந்த அந்தஸ்து அவளுக்கே கிடைக்கட்டுமே. ஏமா இட்லி வைக்கிற? தோசை போடல என்ன கொண்டா போ. என்ன அது? என்ன எதையுமே சூடா சாப்பிடுறா, கொஞ்சம் சூடு குறைஞ்சாலும் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதான் அப்படி போடும்போதே வாங்கி சாப்பிடுறேன். அவ்வளவு சொகுசா உடம்பு வளர்த்துட்டு காப்பில இருக்குது. யோ, நீ நடந்துக்கிறத பார்த்தா டிரைவரா யோக்கியதா தெரியல. சந்தேகமா இருக்குது. என் டிரைவிங் லைசன்ஸ் பாரு, 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன், ஒருத்த மேல ஏத்துறது கிடையாது. என்ன அது உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது? நேரத்துல தனியா வந்து கொட்டிக்கிட்டு தொலையான்னு சொல்றேன். அத காதல வாங்கிக்காம ஐயா அம்மா பிள்ளைங்க எல்லாம் வந்து சேர்றப்ப நீங்க வந்து சேர்ந்து கழுத்தா இருக்கிறீ ஐயா. நான் யாருக்குள்ள போட தொலைக்கிறது? தெரியாம தான் கேக்குறேன். ஆளில்லா சமயம் பார்த்து வந்தா தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட என்னையா வேலைன்னு தகராறு பண்ற, கும்பலோட சேர்ந்து வந்தா ஏயா சேர்ந்து வந்து கழுத்து இருக்கிறாங்க. எப்படித்தான் வருதுங்கிற, எப்பதான் வருதுங்கிற? நீ மிரட்டத்தை பார்த்தா சமயக்காரி மாதிரி தெரியல, வீட்டுக்காரி மாதிரி இருக்கு. என்னது வீட்டுக்காரியா? என்னது வீட்டுக்காரினா ஒரே அர்த்தம் தானா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்னு நினைச்சிட்டு போயேன். சரி, வீட்டுக்காரி விஷயமா கொஞ்ச நேரம் சவகாசமா பேசுவோமா? யோ, அங்க காலேஜுக்கு போற பிள்ளைங்க காத்துக்கிட்டு சாப்பிடறதுக்கு வீட்டுக்காரி பத்தி சவகாசமா பேசுறீங்களா? மூஞ்சியா பாரு. எங்கம்மா தோசை காணோம்? என்னப்பா போட்டுதானே கொண்டு வரணும். அதான் வந்து நானா கேட்டேன், கண்மணி போடு. தோசையா? எனக்கு அந்த ஆசையே இல்லப்பா. என்னம்மா இது, நீ ஒண்ணுமே சாப்பிடுறீங்க? எனக்கு வேண்டாம், பிடிக்கலம்மா. இட்லி இருக்குது, தோசை இருக்குது. எப்பா எனக்கு பசி. ஐயோ இல்லம்மா, இது ஒரு பழத்தையாவது சாப்பிடு. வந்து கண்மணி தங்கச்சி, அப்பா சொல்ல மறந்துடாத. பிரதர், அப்பா என்ன சொன்னாரு? அன்னத்தை கூப்பிட்டு சொன்னாரு. ஓஹோ, அன்னத்தை கூட்டிட்டு வர சொன்னாரா? கூப்பிட்டு பாக்குறேன், வந்தா வரட்டும், வரலன்னு இதுக்காக அவளை போய் தொங்கி கிடக்கணும். ஐயோ தங்கச்சி, தங்கச்சி என்ன அப்படி சொல்லிவிட்டியே? நான் உனக்கு அண்ணா மட்டுமா, அடிமையா வேணும்னாலும். இப்பொழுது அன்னைத்தை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதான். அப்படி என்றால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். என்ன சொல்ற சொல்லு. மூக்க பிடிச்சுக்கா,
ஐயா மக்கு இப்படி பிடிச்சுக்க இப்படி பிடிச்சுக்க. இப்ப யார கூட்டிட்டு வரணும் அம்மா பை அம்மா பை அந்த பேர சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியா உட்காரு அம்மா எந்திரி அம்மா உட்காரு அம்மா. எந்திரி அம்மா. எந்திரி ஏன் உட்கார்ந்த அண்ணத்தை கூட்டிட்டு வர முடியாது ஐயோ மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு செஞ்சேன். அப்ப 100 குட்டி கண்ணம் போடு எந்திரி பார்த்தா பாவமா இருக்குது அப்புறம் போயிட்டு வரேன் ஐயோ என்னது? அதுவும் ட்ரை தேங்க்யூ. சரியா இருக்கா? ரொம்ப சரியா இருக்கு. சரியா இருக்குன்னு நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்ல வேண்டியவங்க சொன்னா தனி சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஏய் நல்லா இருக்கா? உனக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்ன நான் கேக்குறேன்? அம்மா காலேஜுக்கு போவாங்க? நீயும் வந்துட்டியம்மா? நினைச்சேன். நானும் அப்ப பிடிச்சி சொல்லிக்கிட்டாம இருக்கிறேன். என்னமோ இன்னைக்கே மெடல் வாங்க போற மாதிரி ஆடிக்கிட்டு நிக்கிற. மணி என்ன பத்தியோ 9:30. கண்மணி சாரி கண்மணி, அதத்தான் போய் கட்டிட்டு வர சொன்னேன். சரி போமா. அம்மா வாத்தியாரம்மா, எங்க அண்ணத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்லி கொடுத்துருங்க. நீங்க வாட்டுக்கு தை 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 தைன்னு நாளை நீட்டிக்கிட்டு போக வேண்டாம். இதெல்லாம் இந்த தைக்குள்ளே முடியும். என்னம்மா புரியுதா? அம்மா அம்மோ அடடடா எங்கம்மா போயிட்ட? கண்ணெல்லாம் எரியுது. உன் வேலையே இதானே? கண்ணு எரியுது. பாவம் தான், பாவம் பாவம். என்னம்மா எங்கம்மா போயிட்ட? இதான நின்ன? உன் வேலை இதான? சொல்லிட்டு போக கூடாது. கண்ணெல்லாம் எரியுதுமா. தண்ணி ஊத்து சீக்கிரம். புது கை நீங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல? எதையும் உடைச்சு பேசுறேன். உடைக்கிறதுக்கு என்ன சார் இருக்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. எந்த நோக்கத்தோடு, எந்த அடிப்படையோட என் முதுவை தேய்ச்சிட்டு வந்தீங்க? ஐயோ கருமம் கருமம். இதுல என்ன சார் அடிப்படை நோக்கமும் வேண்டி கிடக்குது? கண்ணுக்குள்ள சீக்காய போட்டுட்டு காடு காடுன்னு கத்திட்டு இருந்தீங்க. போன பத்தி தேய்ச்சோட வந்தா அந்த காரியத்தை நீங்க செய்யலாமா? சார் ஆபத்துக்கு பாவம் இல்ல சார். இப்ப என்ன ஆபத்து வந்து போச்சு? என்ன ஆபத்து? ஏன் சார் இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கு தேய்ச்சி விடுற வழக்கம். அந்த பழக்கத்துல போனா போதும் தேய்ச்சி விட வந்தா அத உலகம் புரிஞ்சுக்கிறமா? நான் உங்களை பார்க்க மாட்டேன். உலகம் என்ன செய்யும்? நம்ம மனசுல கலங்கம் இல்லாம இருந்தா சரிதான். நீங்க ஒண்ணு அதை பூசி மெழுக வேண்டாம். நான் உடைச்சு சொல்றேன். உலகம் என்ன சொல்லணும்னு கேட்டா, முதுகு தேய்ச்சி விட்டதுல என்னமோ இருக்குன்னு சொல்லுமா இல்லையா? ஒண்ணும் சொல்லாது. கண்டறிதுன்னு சொன்னீங்களா? உட்காருங்க. கண்ணு இருந்தாலும் சரி, வீடே இருந்தாலும் சரி, நீங்க இருக்க போடுங்க. ஐயோ உட்காருங்களேன். முடியாது. எங்க எங்க அம்மாவே? ஐயோ அம்மா இருக்கேன். இங்க இருக்கேம்மா. என்னமா இது? ஒரு பணக்கார பொண்ணு குளிக்கிற ரூம்குள்ள வந்துருச்சு. அதை நோட் பண்ணாம நீ என்னமா பண்ணிட்டு இருந்த? அது வந்து என் முதுவை தொட்டு பிடிச்சு. டேய் தொட்டா என்ன? பச்சை பிள்ளை மாதிரி பயந்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கியே. பச்சை பிள்ளையாவது காஞ்ச பிள்ளையாவது விஷயமே வேறையா போயிடுமா? நீ என்னமோ பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க சரி திட்டம் போட்டு இருக்கிறேன். முதல்ல அந்த அம்மா வெளியில போக சொல்லு. போ சொல்லு. இல்லாட்ட அப்படி ரோட்டுக்கு போயிடும். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த புலி வெட்டுறது ஜனங்க பார்க்கவே வேண்டாம். அம்மா உங்க குழந்தைக்கு தண்ணி ஊத்தி விடுங்க. கண்ணு எரிய போகுது. இருக்கா உட்காந்து தண்ணி ஊத்த. படு ஒண்ணு மாதிரி. ஐயோ என்ன தட்டிங்க? வேண்டாமா பழைய வருமா? வெங்காயம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. வேண்டாமா கொண்டாங்க. அம்மா வேண்டாமா விட்டுருங்கம்மா. விட்டுருங்கம்மா. எங்க வீட்டுல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தோசை ஊத்தி தரேன். கொண்டாங்க. தோசையா? ஐயோ அதை போட்டுதான் என்ன கொண்டுகிட்டே இருக்காங்கம்மா. இது நல்லா இருக்குமா அம்மா? இன்னைக்குமே இல்லம்மா டெய்லி எனக்கு எடுத்துங்கம்மா. இன்னும் காலை அப்படி கும்பிடுறோம்மா. அப்பவே சொன்னேன் கேட்டியா? பாரு, இது ஒரு உபகாரம் போதாதா கோர்ட்டுக்கு போறதுக்கு? இதுக்கு செக்ஷன் என்ன தெரியுமா? என்ன? என்னவா? பணக்கார வீட்டு பொண்ணு பழைய சோறு என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஜுரம் வரும், டாக்டர் ரிப்போர்ட், அப்புறம் கோர்ட் தீர்ப்பு. என்ன தெரியுமா? பணக்கார வீட்டு பெண்ணை ஏமாற்றி பழைய சோற்றை பலவந்தமாக போட்டு உடம்பை கெடுத்து விட்டார்கள். வருமா? டேய் கிறுக்குத்தனமா வளர சும்மா. சரிதான். உடைச்சு பேசுறவனுக்கு கிறுக்குப்பட்டதான் கிடைக்கும். நான் போலீஸ் வேன்ல போனா தான் நம்ப போட்டுருக்கேன். நாளையில கொஞ்சம் சுண்ட குழம்பு எடுத்துவீங்க. கூட ஜன்னி வரும். இங்க கூட செக்ஷன் ஏறும். என்னன்னா உன்னை சாத்தனத்தான் சரியா வரும். சகி வேற வேண்டியிருக்க பெரிய அள்ளிராணியா நீ? சும்மா இருண்ணா. அம்மா ஒரு விஷயம் சொல்றேன். அங்க வாழ. என்னம்மா? என்ன ரகசியம் வேண்டியிருக்கு உனக்கு? தாயார் மாதிரி தயாராகிறியா?
இந்த வயசுல என்ன ரகசியம் இருக்கு? எல்லாம் உடைச்சு விடு. நான் உடைக்கிறேன். யாராவது உடைச்சா சரி. என்னத்தம்மா இவ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலையா? அதுக்காக உங்களை தனியா கூப்பிட்டு சொல்றலாம். ஏண்டி பைத்தியக்காரி, அதெல்லாம் நானே நேத்து கட்டிட்டேன். ஐயோ போச்சு 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 போச்சு. அவமானம் ஊரே காரி துப்புதே. உன் கண்ட படலையாமா அது? என்னடா இது? என்னவா அந்த அநியாயத்தை கூட பிறந்த அண்ணன் குத்துக்கல் மாதிரி நிக்கிறான்டா. யாரா குத்துக்கல்லு? நான் தான் குத்துக்கல். அப்படி நிக்கும் போது யாரோ ஒரு பணக்கார பொண்ணு வந்து கேவலம் ஒரு அனாதை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி கட்டு போகுதே அப்படின்னு பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏதாவது ஒண்ணு ஆகுமா இல்லையா? அதை ஆக விடலாமா? கூட பிறந்தவன் இப்ப இல்லையா? இருக்கீங்க சார். அப்புறம் நீங்க அவ கூட பிறந்தவங்க, நான் அவ கூடவே இருக்கிறவன். அதனால அவளை எங்க குடும்பத்துல ஒருத்தியா நான் மட்டும் இல்ல சார், எங்க அம்மா அப்பா எல்லாருமே நினைச்சிருக்கோம். நீங்க நினைச்சா நினைக்கிறதுனால அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல வர்றேன். வாடி நம்ம காலேஜுக்கு போவோம். கரெக்ட். நம்ம நீருமா அம்மா இப்ப நடந்த விஷயங்கள்லாம் ஒன்னா சேகரிச்சு ஆராய்ச்சி பண்ணி அலசி பார்த்ததுனாலதான் அட போட. அம்மா சொல்றது கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. அண்ணா இன்னைக்கு பழைய சோரன் ரொம்ப பிரமாதம். கண்மணி கண்மணி, என்னம்மா? ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, 2 பேரும் இப்படி சேர்ந்து போகாதீங்கம்மா. ஏம்மா? ஐயோ அது ஏன் கேக்குற? 2 பேரும் இப்படி சேர்ந்து சுத்துறாங்க, சேர்ந்து விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்கன்னு ஊரே கரிச்சு கொட்டுதம்மா. அடடடட, அம்மா பிள்ளைங்க நல்லா ஊருக்கு பயந்தீங்க. நாங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னா? சரி நான் அப்படி சொல்லுவேனா? இப்பதான் 2 உடம்பு ஒரு உயிரா சுத்துறீங்க. நாளைக்கு கல்யாண காட்சி ஆயிடுச்சுன்னா அப்ப ஒவ்வொருத்தையும் ஒருத்த வீட்டுக்கு போகணும் இல்ல? அப்ப என்னடிமா செய்றீங்க? ஆஹா, அம்மாவுக்கு பிரமாதமான பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இங்க வாங்க அம்மா. என்னம்மா? அம்மா இங்க வாங்க. வந்து முடிஞ்சா பாக்குறது இல்ல 2 பேரும் கன்னியாவே போயிடுறோம். கமா. அம்மா அம்மா இப்ப பெருமூச்சு விடல, அது என்ன உடைங்கம்மா? ஒண்ணும் இல்லப்பா, கண்மணிய பாக்குறப்போ என் மனசுல என்னென்னமோ கடந்து அடிச்சுக்குது. அடிச்சு கூடாதுமா, சமாரணம் உடைக்கணும் விஷயத்த. உடைக்கிறதே ஒருத்தருக்கு பிடிக்கிற போல் இருக்கு. எல்லாமே ரொம்ப நசுமா, நான் தான் செஞ்சேன். போங்கம்மா நீங்க. அதே ஒரு இலை கிழிஞ்சு போச்சுமா, நான் போய் வேற இலை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் 2 பேரும் ஒரே இலையில சாப்பிடுவோமே? ஏடி நான் சொல்றது நீயும் சொல்ற? அப்ப நான் சொல்றது நீ சொல்லியா? அப்படி இல்லம்மா, 2 பேருக்கு ஒரே மாதிரி நினைப்பு இருக்கிறதுனாலதான் ஒரே சமயத்துல ஒரே மாதிரி வார்த்தை வருது. எண்ணத்துல கூட ஒத்துமைன்னு அர்த்தம். அம்மா ஆதாரம் சீக்கிரம் ஆகாரம் போடுறம்மா. போடு. அண்ணன் எவ்வளவு தடுக்க கண்மணி காக்கா பிடிக்கிறான்னு பாத்தீங்களா? காக்காயா? காக்காயில எங்க அக்கா அண்டங்காக்கா. அப்படி சொல்லுங்க. ஏய் உங்களுக்கு ஏண்டி இந்த ஆத்திரம்? அண்ணமும் கண்மணியும் ஒருத்து மேல ஒருத்து உயிரே வச்சிருக்காளுங்க. அண்ணத்துக்காக கண்மணி உயிரும் கொடுப்பா, தெரியுமில்ல? பேசாம சாப்பிட்டு எழுந்திருச்சு போங்கடி. ஏய் 2 பேரும் ஒரே இலையில சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? 2 பொண்ணுங்க ஒரு இலையில சாப்பிடுறதுல என்ன ருச்சி இருக்கு? அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல இவரும் இருக்கணும். எவரோ ஒருத்தர் இருக்கணும். இதை எடுத்து அப்படி வச்சு இப்படி எடுத்து அப்படி தின்னா எவ்வளவு ருச்சியா இருக்கும் தெரியுமா? அடே பாவி, என்னடி சதா இப்படி கனவு கண்டுகிட்டு இருக்க? கனவா? நான் சொல்றது அத்தனையும் போக போக பாரு. ஆமா, என்ன பத்தி கேக்குறியே? நீ யாரையாவது உன் மனசுல நினைச்சிருக்கியா? ஏய், நம்ம வயசுல உள்ள பொண்ணுங்க யாராவது ஒருத்தர் நினைக்காது இருப்பாங்களா? யாரிட அது? சொல்றேன். சொல்லிடு. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே சிந்தனை, இதே பேச்சுதான். நம்ம இருக்கிற இடம் காலேஜ். இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா பாடத்தப்படி. வா வா, ஆள பாரு ஆள. இந்த படம் பாத்தியா எப்படி? நல்லாதான் இருக்கு. அது சரி, வீட்டுல இருக்கிற படவையே கட்டுறதுக்கு ஆள் இல்லையே, கடையே வாங்கிட்டு வந்தீங்களே, எதுக்காக? சும்மா இரு நீ. ஒண்ணு இன்னைக்கு அண்ணத்தை வர சொல்ல.
ஆமா ஆமா டேய், டேய், எங்கடா ஓடுற? ஒண்ணு இல்லப்பா கூட்டிட்டு வந்துட்டேன். அண்ணன் வந்தாச்சு. வாம்மா, வா, உட்காரு. உட்காருமா, உட்காரு. ஏம்மா தினசரி வந்துகிட்டு இருந்தியே இப்ப ஏன் நிறுத்திட்ட? இத பாரு, இனிமே கண்மணி வந்து கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீ வந்துட்டு போ. ஆமா சொல்லிட்டேன். ஆமா, அவ சொல்லிட்டா நான் உத்தரவு போட்டேன். அவ்வளவுதான், ஒன்றாம் தீரணும். டேய், ஏடி நீ ஒண்ணு என்ன என்ன எல்லாம் கொடுங்க. என்னம்மா, கட்டிக்கோ. எல்லாம் ஒரே கதை கொடுக்குறீங்களா என்ன? எல்லாம் அவருக்காக தான் நான் வாங்கினது. நான் வீட்டுக்கு போறப்பது கொடுப்போம். சரி, ஒன்னாவது கட்டி நான் பார்க்க முதல்ல. கட்டிடுவாமா. சரி, இந்தாம்மா, இதை கட்டிடு. இதெல்லாம் என்ன மாதிரி? நல்லா இருக்கு. போமா, கட்டுவா, சரி கட்டுவா. எப்படி பாரு, சும்மா கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. நின்றுட்டு இருக்கு. எங்க எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க அண்ணனை வெச்ச கண்ணு வாங்காம உருன்னு பாத்துட்டு இருந்தீங்க. இது எங்க அப்பா பாத்திருந்தாருன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நான் மட்டும் தான் பாத்தனா? ஏய், அவரு உன்னை பாத்தாரு இல்ல? பாத்தாரு. வாடி என் தங்கமே, அவரு பார்த்தது உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? ஏய், நீ அவரை பார்த்த இல்ல? எங்க அண்ணன் எங்கடி உன்னை பார்த்து ரசிக்கிறது? அவராவது ஆம்பளை, நான் பொம்பளை தானே. நீ இந்த புடவையை கட்டிட்டு வந்து நின்னையே, உன்னை பார்த்த உடனே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அப்படியே உன்னை ஐயோ சச்சே, நானும் தாங்குறேன்டி. நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு மாத்திரம் என்ன வேலை? என்ன கண்மணி இதெல்லாம்? உண்மையில இதுக்கு அப்புறம் ஆசடி. ஐயோ, அதை பத்தி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு இல்ல, இனிமே நீ எங்கெங்கயோ போயிட்டு வந்துரு. மணி 6 ஆச்சு. ஏய், சினிமாவுக்கு போமா? சச்சே, சினிமா, நாடகம், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வேண்டாமா? அப்போ கதை பேசுவோமா? காதல் கதை. கதையில என்ன இருக்கு? ஏய், நிஜமாவே நடக்க போற கதையை பத்தி பேசுவோம். அது ஆசை வரும். ஆசை வரும்போது என்ன பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்கு வர்றேன். அப்போ நானும் இல்லை, எங்க அம்மாவும் இல்லை, எங்க அப்பாவும் இல்லை, எங்க அண்ணனை தவிர. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க அண்ணனை நீ தனியா சந்திக்கிறேன். ஐயோ, ஏ எங்க அண்ணன்கிட்ட என்னடி பேசுவேன்? ஐயோ, ஏய், அவர்கிட்ட என்ன பேசுவேன்னு கேட்டா என் மேல விடுகிறேடி கழுத. என்ன கண்மணி, அந்த மாதிரி நேரத்துல பேசவா வரும்? அப்ப பாடுவா வரும்? ஆமா, பாடு வருமா? ஏய், ஒரு பாட்டு பாடுடி. பாடு பாடு, சீக்கிரம் பாடு. உன்ன வச்சுக்கிட்ட பின்ன. ஏய் ஏய், சரி தொலைக்கிற. இங்க பாரு, நீ வெக்கப்படாம இருக்கணும். நான் ஒளிஞ்சு நின்னு வெச்ச கண்ணு வாங்காம உன்னையோ உருன்னு பாத்துக்கிட்டு இருப்பேன். பாரு, பாக்குற. சொர்ணமே மின்னாமல் மின்னும் கண்ணாடி கண்ணும் உன்னாசை கதையாவும் சொல்லும் கண்ணையா சின்னையா கண்ணோடு கண்ணும் நெஞ்சோடு நெஞ்சும் ஒன்றாகி உறவாடும் ஐயா கண்ணையா. தேனம்மா சிங்கார பொன்மஞ்சள்
அல்லவா உல்லாச சல்லாபம் கொள்ளவா கொள்ளவா இல்லவா கையாட கணிதம் இல்லவா அட பண்ணாட நீங்க நான் சின்னையாடல நினைச்சு பயந்து போயிட்டேன். சின்னையா நினைச்சு பயந்து போயிட்டியா? இல்ல தெரியாம கேக்குறேன். வெளியே விடுங்க. ரோட்ல பரவட்ட என்ன பேச்சு? சின்ன பார்த்தா கரையை வேற நினைச்சிட்டு போறாரு. நானா ஓடா கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில செஞ்சுட்டு போ. எனக்கு சின்னையாவுக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறேன்? ஒரு வித்தியாசமும் இல்ல. உதடு இருக்க வேண்டிய இடத்துல மீசை இருக்கு. உருவத்தை பார்க்காத, உள் விவகாரத்தில் அடங்கி இருக்கிற அந்த ஒத்துமையை கவனி. சின்னையாவும் ஆம்பளை, பாவம் நானும் ஆம்பளை. கொடுமையா. அவரும் தினசரி காலேஜுக்கு போறாரு, அவரை கொண்டு போய் விடுறதுக்கு நானும் தான் தினசரி காலேஜுக்கு போறேன். அவரும் இதே கார்ல தான் போறாரு, நானும் இதே கார்ல தான் போயிட்டு இருக்கிறேன். நீ சமைச்சதை தான் அவரும் நிக்கிறாரு, அதையே தின்னுட்டு தான் நானும் உயிருக்கு மந்தாடிட்டு இருக்கிறேன். அவரும் பிஏ, நானும் பிஏ. என்னது? நீ பிஏவா? ஆமா, எங்க அப்பா பேரு பாலசுப்ரமணியம், முதல் எழுத்து பி. என் பேர் ஆனந்தே, முதல் எழுத்து ஏ. பிஏ. சொல்ல போனா பேருக்கு முன்னாலே வந்துருச்சே பிஏ. அப்படி போடுங்க. ஆனா ஒரு வித்தியாசம். என்னது? அவர் திரும்பி கூட பார்க்க யோகியது இல்லாத ஒரு பொண்ணு மேல நான் உயிரையே வச்சுட்டு இருக்கிறேன். பொண்ணு? யார் அது? என் வாயால பொண்ணுங்கிற, அப்புறம் நீ வந்து யாருன்னு கேக்குறீங்க? உன்னை நினைச்சுதான் நான் துரும்பா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆதாரம் வயசு இப்படி சேதாரமாயிட்டே இருக்குது. வாட் இஸ் அவர் லைஃப்? எழுந்துறீங்க. ஐயோ கண்டாரி கண்ட இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு பொம்பளை காலில் விழுகிறீங்க. வெட்டமா இல்ல? எழுந்துறீங்க. ஐ வாண்ட். காலம் வந்து தலையிட்டுமையா, எழுந்துரு. என்னது? காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா? ஆதாரம் காலம் இருக்கிற இடத்த ஆதாரத்தோட காட்டு. உன்னை நான் கார்லயே கொண்டு போய் இறக்குறேன். வந்து தலை பிடிக்காவா? கொண்டா. பிடி பிடி. 3 தலைமுறைக்கு எதிர்பார்த்திருப்பியா இந்த மாதிரி கார? அப்பாட, இந்த மாதிரி ஜாலியான லைஃப்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது சரி, பரம்பரையா குதிரை வண்டியில ஏறுற கேஸ் உன்னை கொண்டாந்து புலமாத்துல ஏத்தன பாரு. கால போடு. ஐயோ போடாத்தா. எதிர்பார்த்தியா? கார ஓட்டியா? என்னம்மா உடம்புக்கு? ஒண்ணும் இல்லம்மா, நேற்று ராத்திரில இருந்து லேசா ஜுரம். ஐயோ கை கால எல்லாம் ஒரே வலி. ஏம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாது? என்னம்மா இது? இடமா கை? பரவாயில்லம்மா, நீங்க படுத்துங்க. அம்மா நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வர்றேம்மா. ஐயோ வேண்டாம்மா, தானா சரியா போயிடும். சரியாயிடுமா அம்மா? சரியாயிடும். ஆனா எனக்கு தான் கொஞ்சம் சரிப்பட்டு வராது போல இருக்கு. ஏம்மா? ஒண்ணு இல்லம்மா, நாங்கெல்லாம் குற்றால சீசனுக்கு போறோம். எங்க அண்ணத்தையும் கூட கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். நீங்க இப்படி இருக்கும்போது. ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியா போயிடும். நீ கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போட்டோம்மா? கூட்டிட்டு போ. தேங்க்யூ அண்ணத்தம்மா, நான் வர்றேம்மா. எதுக்கோ அவ அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போமா. ஏம்மா? ஒண்ணு இல்ல அண்ணத்தம்மா, நீங்களே ஒரு வார்த்தை. ஒண்ணும் சொல்ல மாட்டேன், சும்மா போய் கேளுமா. அவரு ஒண்ணும் சொல்ல மாட்டாருதான். நான் போய் அவர் கேளுமா. கேட்டு என்னம்மா எதை கேட்டாலும் உடம்பாரு. நான் என்னத்தை போட்டு உடைக்க போறேனோ? வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு சின்ன விஷயம். படாரம் உடைங்களேன். உடைக்கிறேன். நாங்கெல்லாம் திருக்குற்றாலம் போக போறோம். கூடவே அண்ணத்தையும் கூட்டிட்டு போலான்னு ஒரு அபிப்பிராயம். ஓய் தாராளமா வச்சு போலாம். தேங்க்யூ. நீங்களா? நான் தான் அப்பவே உடச்சுனே திருக்குற்றாலத்துக்கு நாங்க போக போறோம், அண்ணத்தையும் கூட கூட்டிட்டு போறோம்னு சொன்னா நீங்களும் சரியா சொன்னீங்க. இப்ப வந்து சொன்னீங்க, நான் கூட சொல்லிருப்பேன். அந்த திரும்பி வர எவ்வளவு நாள்? என்ன 1 மாசத்துல வந்துருவோம். 1 மாசமா? ஏன் நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்ல அப்ப மாச கணக்குல எங்க வீட்டுல இருந்தது இல்லையா? அதுக்குல கூட பிறந்தாதான் குடும்பத்துல ஒருத்தியா? நான் சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அக்கறை எங்களுக்கு இல்லையா? இதுல விஷயம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? தாராளமா போயிட்டு மகா நன்றி.